ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த ஈவில் நன் இன்னொரு வீடியோ அது லோடிங் ஆகிட்டுருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாத்துக்குட்டி கொஞ்சம் பேசுமா. வந்துட்டேன் உங்கள் வாத்துக்குட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஈவில் நன். அவனே சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம். ஓகேவா? இத்தனை நாளா நீங்க என் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதாவது எங்க சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதாவது இந்த பையனுக்கு 7 வயசாகியும் இவன் ஸ்கூலுக்கு போகிறதுல ஒரு ஸ்கூல்ல இருந்து ஆஃபர் வந்திருக்கான். சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, ஐயோ டெய்லி ஒரே நான்வெஜ் படையலாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். என் ஸ்கூலுக்கு படிக்க போறானா இல்லை சாப்பிட போறானான்னு தெரியல. அதான் ஓட்ட ஊருக்கு முன்னாடி முந்திட்டு, டேய் டாக்ஸி காசு கட்டா. அதெல்லாம் முடியாது. அவன் டாக்ஸி காசு கட்டாம ஓடுறான் பாருங்க. ஆன்ட்டி, நான் காசு தரேன். டேய் யாரா இவன்? சுத்தி வச்சு மடியில போட்டா. டேய் யாரா இவன்? அதாண்டி எனக்கும் தெரில, யாருன்னே தெரில. ஏதாவது புது மேமா? என்னது இன்னைக்கு லீவு தானே? ஐயோ, இது வேறு ஸ்கூல் போகுதே. என்னடா ஸ்கூல் இது? ஐயோ, என்னடா சொல்ற? ஸ்கூல் என்ன எவ்வளோ மடியில சுத்திய போட்டா. இப்ப வேற தெரியாதுன்ற. யாரா இவ? புதுசா வேற இருக்குடா. டேய் என்னடா பண்ண போற? என்னடா இப்படி இருக்கா? சுத்தி வச்சு ஒரு ஸ்டூடண்ட் மடியிலே போடுவாங்க. எந்த டீச்சர் ஆகுது? டேய் ஸ்கூல்ன்ற பேர்ல எங்கயாவது வேற எங்கயாவது ஓடி வந்துட்டா மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு தெரியலையே. ஐயோ, எங்கே மாட்டினு தெரியலையே. எஸ்கேப்லாம் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு ட்ராப் டோர் இருந்துச்சு, உள்ளே போவோம். ஐயோ, சவுண்டு கிட்ட வந்துட போகிறா. எட்ரா ஓட்டத்தை. பெட்டு மேலே நின்று வருவாளா? ஐயோ மாட்டிக்கிட்டேன். வந்துட்டேன். ஐயோ சவுண்டு கொடுத்துட்டேனா? ஐயோ வேற வந்துடுவாளே. கிட்டேன். எங்கடா? ஐயோ எங்கடா போனா? ஐயோ ஆன்ட்டி, நான் ஒன்றும் பண்ணல. போங்க, நான் தூங்கிடுறேன். போடி மென்மாவளே. கிராணி மாதிரியே இருக்கா. அவன் நாட்டு கிழவினா இவன் வேர்ல்டு கிழவின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வேர்ல்டு கிழவினா கமெண்ட்டில் போட்டுருங்க. இது இந்த நேரத்தில் போய் காமெடி பண்ணிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பயமாகவே இருக்குது. அந்த சுத்தியில் அடித்த அந்த வேகத்தில் என் தலை இன்னும் வலிக்குது. ஐயோ, போய் தொலைஞ்சிருவா. அப்பா, நம்ம எச்சரிக்கா போய்க்கலாம். ஓடுறா என்னது இது? இந்த இடமே புதுசாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு தெரியலையே. ஐயோ பார்த்துட்டா. ஓடுறா. ஐயோ, இன்னும் இவ்வளோ ஸ்பீடில் ஓடி வரா. அவள் ஸ்பீடில் ஓடி வரா, நம்ம ஸ்பீடில் ஓடாமல். நான் அவன் பேர் ஏதோ சொல்லுவாங்களே, அவனே இவன் உசைன் போல்ட்டையே மிஞ்சிடுவ போல்டு. என் ஸ்பீட் நானே உசைன் போல்ட்டை தோக்கடிச்சுவேன். இவனோ உசைன் போல்ட்டை விட அவ்வளோ வேகத்தில் வரையாரா. ஐயோ, ஏய் வைத்தி காட்சி, என்ன கிளிச் ஆயிட்டாலோ? என்ன கிளிச் ஆகி போகிறா? போய் தொலைஞ்சாடா நாட்டு கிழவி. வேர்ல்டு கிழவி, மூளை இல்லாத கிழவி. போடா இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் பண்ணுறேன். நான் வச்சுக்கிறேன் இரு. என் பேரையே மாற்றிப்பேன். ஐயோ பயங்கரமாக அடிச்சா இன்னும் அந்த வலி இருக்குது. என்னதுடா இது? ரத்தம் வருது. ஐயோ ரத்தம் வருது. வாத்துக்குட்டி உன் மண்டையில். டேய் நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போன? நான் என்ன கூட ஸ்கூலுக்கு வந்து நான் வாத்துக்குட்டிடா. அதுவும் இல்லாமல் என்ன எப்படா போடா? நான் தி லெஜெண்ட் வாத்துக்குட்டிடா. தி லெஜெண்ட்னா நீங்கள் அங்கே போயிடாதீங்க. நான் லெஜெண்ட்னா நான் அவர் சொல்லலை. நான் ஒரு தனி லெஜெண்ட். வாத்துக்குட்டிங்களோட தலைவி சாரி கொலடுடா. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை வந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா நான். அது எப்படி தெரியுமா? நான் உனக்குல படித்தேன். அது என்ன பண்ணணும்னா, ஒரு தடுப்பு கட்டை வேணுமா? தடுப்பு கட்டை வேணுமாண்டா. அதுக்கப்புறம் அது ஏதோ சொன்னானே, அந்த ஹிடன் கான்ஸ்லாம் பொறுக்கணுமா. அப்புறம் ஒரு ஏதோ குக்கீஸ் பாக்ஸ் இருக்குமா. இவன் குக்கீஸ் பாக்ஸ் அதை எடுத்து துண்ணதான் பார்ப்பான். அதில் இருக்கிற கீ உங்க அன்னைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. டேய் அதில் இருக்க கீ தாண்டா வேணும் நம்மளுக்கு. கீ ஓகேவா? சோத்து மூட்டைங்க. இவன் சரியான எடுத்து துண்ண பார்ப்பாரு தவிர அதை எடுக்க மாட்டான் மக்களே. அதுதான் எனக்கு இவன் கிட்ட இருக்கிற ஒரே சோதனை. இவன் சரியான சோத்து மூட்டைன்றதுனால தான் இவன் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்ந்துருக்கான். டெய்லி
சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பாயாசம் ஆசைப்பட்டு எங்க இருந்து மாட்டிருக்க பத்திய கோபால் கோபால் இப்படி வந்து மாட்டிக்கொண்டே கோபால் என்னால் தாங்க முடியவில்லை கோபால் சோத்து மூட்டை கோபால். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவன் சொன்னதெல்லாம் அதே மாதிரி எஸ்கேப் பண்ண பார்க்கலாம். இவன் நம்மளை வெளில விட்டாதானே என்னவோ ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சிருக்கால. இது ஸ்கூலா இல்லை வீடான்னு தெரில. பெட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஒருவேளை இது ஹாஸ்டலாக இருக்குமோ? எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எறா ஓட்டத்தை பாத்திரக்கூடாது. ஓடுறா பார்க்கலப்பா. ஐயோ அங்கே இருக்கக்கூடாது. அப்பாப்பா இல்லைடா அப்பா சாமி என்னதுடா இது? வாத்துக்குட்டி நான் ஓடுறேன், பின்னாடி வரால கொஞ்சம் பாரு. ஏண்டா என்ன நைஸா கோத்து விடுறியடா? நான் உனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கேன்டா கபூரி. நான் உனக்கு முன்னாடி ஓடிடுவேன்டா கபூரி. டேய் என்ன யாரு நினைச்சு முதல் ஓட்டமா ஓடணும்? டேய் அந்த கேபிள் ஏடுறா. அது முக்கியம்டா. அதுதான்டா இந்த வெளிச்சமா இல்லாத இடத்துல கரண்ட் கூச்சி. ஐயோ கரெக்ட் தானே கரண்ட் தானே கரெக்ட் தானே. தொண்டை வேற இந்த கரகரன்னு இருக்கு. இந்த மனுஷனுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு கோல்டு பிடிச்சிது அடிக்கடி. டேய் அந்த தொடப்பு குட்டை அந்த தொடப்பு கட்டையை எடுத்துக்காத. இதுவே தொடப்பு குட்டைன்னே வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துலேருந்து. இந்த தொடப்பு கட்டை ஓகே ஃபிக்ஸ் ஆயிட்டேன். தொடப்பு கட்டை எல்லாத்தையும் உடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? டேய் சவுண்டு போட்டல அந்த ஃபேமெல்லாம் தள்ளி விட்டல வர்றா பாரு அப்படின்னு. இப்போ டேய் அந்த தொடப்பு குட்டை இந்த தொடப்பு கடையை எடுத்துட்டு கீழே குச்சிடுறா. அவன் வந்த உடனே நீ அப்படி குச்சி அந்த குக்கி பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த குக்கி பாக்ஸை தட்டினா அங்கே வந்து பேன் கத்துவான். அங்கேருந்து தப்பன்னு ஓடி போய் மேல் ஃப்ளோரில், அதாவது இந்த ஃப்ளோரில் அப்படியே லெஃப்ட் எடுத்தனா ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு கீழே அந்த பேஸ்கெட் பாலா ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கும்டா. அங்கே போயிட்டு அந்த குக்கீஸ் பாக்ஸை போட்டோம்னா குக்கீஸ் வந்து நொறுங்கிடும். குக்கீஸு நொறுங்கிடுமா? அப்புறம் எப்படி நீ சாப்பிட்றது பைத்தியம்? அட சோத்து மூட்டை கோபால் ஏன்டா இப்படி பண்ற? நான் அப்பயே சொன்னேன் மக்களே இவன் சரியான சோத்து மூட்டை. குக்கீஸ் டப்பா கீழே விழுந்துச்சுன்னா குக்கீஸ்லாம் நொறுங்கிடும்னு சொன்னா குக்கீஸ் நொறுங்கிடுமா? அப்புறம் எப்படி சாப்பிடுன்னு கேட்குறான் பாருங்க மக்களே. அது கீழே போட்டால் சாய் வரும். நான் எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். இந்த கோபால் இந்த சோத்து மூட்டை கோபால் கிட்ட நான் என்ன மக்களே பண்றது? இந்த மாதிரி ஒரு சோத்து மூட்டையா இருந்தா. அதுக்குள்ளே வந்துட்டா நான் குடிச்சிட்டே. இதுக்கு மேலே என்னடி பண்ணோம்? அதாவது இப்போ நீ என்ன பண்ணணும்னா நேரா ஓடி போடா. டேய் இங்க நேராடா. டேய் வெண்ணமானி எங்கடா ஏறி உட்காந்துக்கிட்டு? டேய் என்ன இப்படி சாவடிக்கிற? நீ போன ரூட் வழியாவே ஸ்ட்ரைட்டா போங்கடா. டேய் ஸ்ட்ரைட்டா போடா. எங்கடா மேல பறக்கலாம் பார்க்குறேன். என்னடா இது டப்பாவா இருக்கு கபோர்டோ? சரி மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க விளையாடும் போது அதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க மக்களே. டப்பாவா இருக்கு மக்களே. ஒரே இறங்குடா சோதிக்கிறான் மக்களே சோதிக்கிறான். ஐயோ என்ன கழுத்து சுடி பிடிச்சோ? ஏன் அப்படி பண்ணிட்டு போறான் அவன்? டேய் துபாக்கூர் இறங்குடா சோத்து மூட்டை கோபால். உனக்கு முன்னாடி ஒரு தொப்பை போயிடுமேடா. எப்படா அந்த பட்டன் அமுக்காம விட்ட போடா. ஐயோ இவன் ரொம்ப முழிக்கிறான் மக்களே. அந்த கப்போட்டை பார்த்துக்கிட்டே டேய் அந்த கப்போட்டுக்குள்ள ஒன்றும் இல்லடா. சோறுலாம் ஒன்றும் இல்லடா. 10 தடவை பார்க்காத 2 பண்ணி ஆட்டியா மக்களே. ஏன்டா இப்படி பண்ற? இப்படி ஒரு சோத்து மூட்டையடா நீ. இறங்குடா ஸ்ட்ரைட்டா போடா. என்னடா பண்ற? ஓடுறா ஸ்ட்ரைட்டா ஓடுறா. அந்த பட்டன் அமுக்கியடியாடா. டேய் இவ்வளோ நேரமா அந்த பட்டன் அமுக்கிட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அதை தட்டுறா. ஐயா குக்கீஸ்லாம் வந்துருச்சு. டேய் நீ முதல்ல மேல போய் இந்த பாக்ஸை போடுறா. அப்பதான் உள்ள கீ வரும். சரியா? சீக்கிரமா போறேன். கால் வழுந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். சரி நான் இந்த பாக்ஸ் எடுத்துன்னு போய் கீழே போடுறேன். இப்படி போட்டால் கீழே உடஞ்சுமா? ஐயோ கீழே வந்துருப்பார். அப்பா நல்ல வேலை கீழே விழல. ஆமாம் கீழே வந்தால் கூட ஒன்றும் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஹைட்லாம் கிடையாது. ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எறா குதிடா. வச்சிடலாமா? குதிக்கலாமா வேணாமா? டேய் குதிக்காதடா. கீழே குதிச்சினா
சரி சரி நான் குதிக்கல. இப்போ என் சைடில் வருவாருன்னு தான் பயமாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக கீழே வந்தால் கொஞ்சம் பரவாயில்ல, கீழே பார்த்து எஸ்கேப் போயிடலாம். ஐயோ என்ன ஆகும்னு தெரிலையே. இதில் வேறு என்னென்னலாம் எஸ்கேப் இருக்குதுன்னு தெரிலையே. இப்போ நான் எப்படி எஸ்கேப் போகிறனோ சீக்கிரமாக போய் தொடர்ந்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கின அடியே இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாவது தடவை அடி வாங்கினா என்ன ஆகும்? கேம் ஓவர் தான். ஷோ கீழேயே பார்த்துருந்தா மேலே வந்து போட்டுருவானோ பயமாக இருக்குது. இப்போது மேலேயே பார்த்துருந்தா கீழே பார்த்து வேகமாக ஓடி வந்துடுவானோ பயமாக இருக்குது. இப்போ ஓடி இருந்தால் நமக்கு தெரியாதுல்ல. போச்சு, சைலண்ட்டாக இருக்க வேண்டியது தான். அப்போது கீழையும் காணோம் மேலையும் காணோம் காணோம் எங்கே தான் போனாலோ லோ லோ. ஐயோ பார்த்துடா, போச்சு. அம்மா மண்டையிலே வாங்கினே ரெண்டாவது அடியா போச்சு. ஷே எத்தனை அடிப்பாலோ எனக்கு தெரில, மண்டை வீங்கிடுது. இந்த தடவை இந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லையா பாருங்கடா. ஓடுறா 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 ஓடுறா. இந்த இடத்த விட்டு ஓடணும்டா. ஓடுறா. டேய் வீராசு பேசாம முதல்ல கீழே போய் எடுத்துட்டு ஓடுறா. ஐயோ முதல்ல இந்த டாக்ஸி டிரைவர் தான் மூஞ்சிலே குத்துறேன். இரு நான் வந்து குத்துறேன். ஓடுறா ஓடுறா சீக்கிரமா ஓடுறா. டேய் நாடா இது ஓட்டா. சூப்பர்ரா எஸ்கேப் பண்ணியாச்சு फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स. சரி நம்ம வந்து இந்த கேம் முடிச்சுக்கலாம். சப்பா எஸ்கேப் ஆகும்போது தான் அந்த ஆக்சிஜனே கிடைக்கிறது, வெளியே இருக்க ஆக்சிஜன். நான் வேர்ல்டு கைகிட்டேருந்து தப்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வணக்கம் போலனா